காலையில பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா சாப்பிட்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கஞ்சி மட்டும் தாங்க இருந்தது. சரி இந்த கஞ்சி எப்புட்றா சாப்பிட்றது? இதுக்கு ஒரு சைட் டிஷ் நல்ல காரசாரமா இருந்தா தான் நம்மளால இந்த கஞ்சிய சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். டக்குன்னு என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜ தொறந்தா ஒரு 4 முட்டை இருந்தது. சரி இத வச்சு நம்ம சூப்பரான சிம்பிளான டிஷ்ஷ ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சு ஆயில் கொஞ்சம் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமா சின்ன வெங்காயம், அடுத்தது தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கூடுதலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் சீக்கிரமா வந்து வெந்து வரும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கரம் மசாலா தூளு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அடுத்ததா வந்து சிக்கன் பொடி இருந்தது. அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 முட்டைய எடுத்தேன். அத நல்லா உடைச்சு ஊத்துனேன். இது நல்லா வெந்து வந்தோனே, இது எல்லாத்தையும் இது கூடவே நல்லா கிளறி விட்டு, கொஞ்ச நேரம் வேக விட்டேன். சூப்பரா வெந்து வந்துருச்சு. சூப்பரா டேஸ்ட்டாவும், செம்ம அட்டகாசமாவும் இருந்தது. பார்க்கவே கலர்ஃபுல்லாவே இருக்கு இல்லையா? நல்லா சுல்லுன்னு காரசாரமா இருந்தது. சரி நான் அப்படியே கஞ்சிய தூக்கி அதில ஊத்தி, அப்படியே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி, அந்த கஞ்சி தண்ணியே வாசமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அதையும் ஊத்திட்டு, நம்ம செஞ்சு வச்ச இந்த கிரேவிய எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க. எப்புட்றா சாப்பிட்டோம்னே தெரியலங்க.